அப்படியே
மண்ணை வயச்சில் பிறந்ததுள்ளே போகாதுயரம் போல் குணமா மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுத வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா வாழ்மலராய் நோக்குண்டா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்பா தமக்கு யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயிரும் பங்கான பொன்பூணூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நானே உமது பாதந்தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பா சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா வேத விநாயகா ஹலோ ஹலோ சம்போ அறிவோம் அருளீதனே வேத விநாயகா வேத விநாயகா உந்தன் அடிதனை பணிதவன் அருளீதனே ஆதியும் அந்தமான பொருளே சம்போ ஐந்துகர தொந்திவாய தோனே மந்தமுமான பொருளே ஐந்து தொந்தி வாய தோணே ஐந்துகரம் போரி தொந்திவாய தொந்தி வாய சுடிகாயே சமி அப்பளம் வாளுடன் முற்கணி சர்க்கரை அவளுடன் கடலையும் சகலது படைத்து முன்னால வந்த கண பதியே சம்போ விரும்பி நான் உமை தோள் வடிவேலவா மூல பொருளே பூதலமெல்லாம் தான் அரண்டி நாதர் வந்து வாயிரண்டி அகர் வந்து வதிரந்து அப்படியே நீ புகழவள் திருமகளடியே ஒரு மலர் பொந்தி நிறைந்த சிவ சம்போ புகழ்ந்து நான் எப்போதும் உம்மை பாடுவேன்
என் குரு கணபதியே என் குரு கணக்கிலையும் உனை மறவு உடவயத்து கணபதி குஞ்சரமே உமைகள் பாடுவேனே நானும் பலகாலம் உமை தோழு
என் அப்பா அம்மாவை நான் சொல்லி தந்த அண்ணாவி சொப்பனத்தில் மறவே நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த அண்ணாவியே சொல்லி தந்த அண்ணாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை கச்சுதந்தவாத்தியாரை அண்ணாவி குரு நமக்கு யாரு என்று பார்த்தோமா செந்தாள பூச்சோரி ஜீவநல்லூர் நகரில் வாழ்ந்த மாநிலத்தில் புகழ் படைத்த மாடசுவாமி செங்கோட்டை பக்கத்தில் ராணூர் தன்னதி உலகமெல்லாம் கீர்த்தி பெற்ற உலகமெல்லாம் கிருஷ்ணசுவாமி வில்லி செய்யும் சொல்லி தந்த செந்தாள பூச்சோரியும் தென்காசி நகரத்தில் மலையாந்தேறு நகரில் வாழும் மாநிலத்தில் கதி பெற்ற மாநிலத்தில் மாமா சூடாமணி புலவர் பாதோ அங்க குருவினோட சீர்பாதத்தை குருவினோட சீர்பாதத்தை கொண்டனையா என் சீரசில் இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் உங்கள் பிள்ளை சிறு குழந்தை குச்சாலம் தண்ணில் வாழும் நாதருக்கு சொந்தமா ஆயிரங்கோட்டை வெதப்பாட்டி அதிகாரம் பெற்றதோ ஆயிரப்பேரி தண்ணில் வாழும் ஐயப்பன் தான் பெற்றமா கல்பனாவும் சிறுகுழந்தை சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை பாடப்போ சபையோர்களே கேட்டுடு வாசலி அரக்கன் கதை பாடப்போ அனைவருமே கேட்டிடு பாடுகின்ற பாட்டதி சொல் குச்சம் வந்திட்டார் குழந்தை போல என்னவே முன் சொல் பின்னால் வந்திட்டார் பின் சொல் முன்னால் வந்திட்டார் அறிந்து நானும் பாடிட்டார் அறியாமல் பாடிட்டார் தெரிந்து நானும் பாடிட்டார் தெரியாமல் பாடிட்டார் ஆறு விலை 100 ஆறு
உங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, ஐயாமாரே, கணவான்களே, அம்மா, வருங்கால வாலிபர் இளம் சிங்கங்களே, சிங்கங்களே, நான் உங்கள் பிள்ளையாகிய கல்பனா, சிறு குழந்தை, அம்மா, இந்த தென்காசி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய மலையாந்தெரு நகரத்திலே கிளிக்கூட்டு கருப்பசுவாமி, இடும்பன் சுவாமி பேச்சியமான ஆலயம். இந்த ஆலயத்தில் இதற்கு முன்னதாக சரி இந்த ஆலயத்திற்கு பெரிய பெரிய புலவர்கள் வந்து பாடியிருக்கலாம், பாராட்டுகளையும் பெற்றிருக்கலாம். ஆமா, அப்பா பெரிய பெரிய விட்டுவாங்கலாம் வந்து பாடியிருக்காங்க. ஆமா, ஆனாலும் அடியால் ஒரு சிறு குழந்தை, ஆமா சின்ன பிள்ளைதானே, ஒவ்வொரு புலவருமே கதைகளை ஒவ்வொரு விதமாகவே பாடுவார்கள். விதமா படிப்பார்கள். தென்காசியில அப்பா எவ்வளவு பெரிய வில்லா இருக்கு, எவ்வளவு வில்லு வந்திருக்கும். பெரிய பெரிய வில்லா இருந்தாலும் ஆன போதாலும் அடியால் ஒரு சிறு குழந்தை. ஆமா, உங்க வீட்டு பிள்ளை சிறு குழந்தை. ஆமா, நான் பாடுகின்ற பாட்டதிலே முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தாங்கள் பெற்றெடுத்த ஒரு குழந்தை தவறு செய்தால் எப்படி வீட்டிற்கு கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ, உங்க வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சா எப்படி வீட்டுக்குள்ள வச்சு அடிப்பீங்களோ, அதுபோல் அல்லாமல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம்மா, இன்றைக்கு முதல் நாள் குடியழைப்பு தினவிழா. குடியழைப்புனா யாருக்கு பாடணும்? யாருக்கு பாடணும்? அதாவது நாமெல்லாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. அதாவது ஆணுக்கும் அரிக்கும் சிவனுக்கு வந்து பிறந்தவர் தான் தர்மஞான சாஸ்தா. அந்த அருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தேவங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்த உள்ள வரும் அருளும் உண்டு பொருளும் உண்டு. அதனாலே நாங்கள் பாடுகின்ற கதையிலே ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான்மழுவும் கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினாலேந்த சோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்ற அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனாகவே வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாங்கதையை பாடுவோமே. ஆதி பொண்ணு வெள்ளி கைலாச யாரெல்லாம் ஆண்டோவார் பகவானும் பார்வதியோ பச்சை மாலு லட்சுமி மூத்த மகன் கணபதி இளைய மகன் வேலவர் அமராவதி பட்டர்
கைலாசத்தில் யாரெல்லாம் ஆண்டு வாராய் தேவாதி தேவர்கள் தேவரெல்லாம் தேவலோக ரம்பைகளும் முருகோடி தேவர்களும் கோடி ரிஷிமார்களும் எங்கனரும் கணபுருவர் கலை கோட்டு மாமுனியும் ஆண்டு வரும் கைலாசத்தில் மகாலந்தூதனோடு ரம்பாவும் ஊர்வசியும் கொலுவிருக்கும் கைலாசத்தில் பிடிக்க குண்டோத கழகத்திற்கு நாரத ஆண்டு வரும் நாளையில் ஆண்டவன் தான் பகவானே தெய்வலோக ரம்பைகள் திருநடனம் ஆடுவார் ரம்பையவள் வருவார் நாட்டியங்கள் ஆடுவார் ஊர்வசியால் வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் விருதங்கமும் போடுவார் சரஸ்வதியும் வருவார் பாடுவாளா இப்படியாக கண்கண்டன் திருநீலகண்டன் தில்லையகம்பனன் அப்படி என்று அழைக்கப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு பகவானும் பார்வதியும் ஆதி கைலாச மாமலையில் கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய நாளையில அம்மாவான பார்வதியால் பகவானுக்கு முன்னால் வந்து இரு கரம் எடுத்து வணங்கி நின்றாள். ஆண்டவனே பகவானே இந்த ஆதி கைலாச மாமலையில் நாமல் மட்டும் ஆண்டால் போதுமா? போதாது. மானிட மனுக்களை விரைவி செய்ய வேண்டாமா? வேணும். சரி, மானிட மனுக்களை பிறவி செய்ய வேண்டாமா? பூலோகத்தை படைக்க வேண்டாமா? வேண்டாமா என்று பார்வதியால் சொல்ல அப்பொழுது ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து 7 சத்தா சாதனம் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். சரி, அந்த 14 உலகத்திலும் ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நம்மளை போன்ற மானிட மனுக்களையும் பிறவி செய்தார். சரி ஐயா, அதுனா ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த உயிர்கள்னா என்னென்ன உயிர்கள்லாம்? என்னென்ன உயிரெல்லாம்? மரம், செடி, கொடி, பயிர், பூண்டி, இலைத்தாவரங்கள் இதெல்லாம் படைத்ததோடு மானிட மனுக்களை நம்மளையும் ஆண்டவன் பிறவி செய்தார். அவர் தான் பிறவி செய்திருக்காரு நம்மளையும். அதுதானே கேட்டேன். அது எதற்காக? ஆண்டவனை வணங்குவதற்கு மானிட மனுக்கள் வேணுமா இல்லையா? ஆமா, அதுக்காக தானா? அதற்காக தான். ஆமா, சில பேர் வணங்குதாங்க, சில பேர் நிமிர்ந்துருதாங்களே, வணங்க மாட்டாங்க. அப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் படைக்க பார்வதியால் கேட்கிறார், என்ன ஆண்டவனே பகவானே படைத்தால் மட்டும் போதுமா? போதாதையா. படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டாமா? வேண்டாமா. அதாவது ஆண்டவன் சிவபெருமான் படியளக்கவில்லை என்றால் நம்மளால உயிர் வாழ முடியுமா? எனக்கெல்லாம் ஒரு நேரம் அப்படின்னா தரையில கிடந்து தரன்னு உருண்டுருவேன். தர உருளுவீங்களா? பசிலாம் என்னால பொறுக்க முடியாது. ஆனால் ஆண்டவனாகிய சிவபெருமான் நாமளுக்கு இன்றைக்கு எங்கே படியளந்திருக்கிறார்? எங்க இந்த மலையாந்தரு
நகரத்திலே நாமளுக்கெல்லாம் படியளந்திருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு நாளாகி 3 நாளைக்கு இங்கதான் 3 நாளைக்கு நம்மளுக்கு இங்கதான் வீட்டு சாப்பாடு தான், இங்கதான் படுக்கணும், இங்கதான் இருக்கணும். இனிமே அவ வீட்டு பிள்ளை தானே நம்ம வீட்டு பிள்ளை தான் நம்ம. அதாவது படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி நாளின் நல்லதென எடுத்து நாளின் நல்லதென எடுத்து நாளின் நல்லதென எடுத்து எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் எடுத்து ஆமையோ ஆஹா உரிய நல்லதென எடுத்து உரிய நல்லதென எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் எடுத்து ஆமையா படியளந்தார் உலகமெல்லாம் அகிலமெல்லாம் படியளந்தார் இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆளாக்குதனை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்தார் உரியதனை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். அப்படி படியளந்து ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி கைலாச மாமலைக்கு செல்ல அப்பொழுது பாதாள உலகத்தில ஒரு வண்டுமகா ரிஷியானவன் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வருகிறான். எப்படி இருந்து வருகிறான் தெரியுமா? எப்படி இருந்து வருகிறான்? வடக்கே நல்லோ வடநாடு வடக்கே நல்லோ வடநாடு வண்டு மக மலையதில வண்டு மக ரிஷிய வேண்டாம் பகவானை போல் வாழ வேண்டும் படித்ததொரு மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று ஆண்டவனே தஞ்சோம் என்று அருந்தவங்கள் செய்து வாரான் பகவானே தஞ்சோம் என்று பகவானே அங்கே பாரதவம் செய்து பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய பருவத்தில் ஒரு வண்டு மகா ரிஷியானவன் தவம் இருந்து வருகிறார். எதற்காக? ஆசைய பத்தியலா என்னம்மா ஆசை அவனுக்கு? பகவான போல வாழணுமா, படைத்தது ஒரு மனுக்களுக்கெல்லாம் படி இழக்கணுமா. அப்பா நம்ம தாளக்கார கூட சேர்ந்தவரு. அப்படியா? அம்மா என்னைக்கு பெட்டில இருப்போம்னு அவனுக்கு ஆசை. அப்படியா? அம்மா ஏத்தி விட்டுருவோம். அதே மாதிரி தான் அவனுக்கும் ஆசை இருக்கு. அது மட்டுமா, அம்மா பார்வதி இடத்துல இவர் போய் இருக்கணும்னு நினைக்கானே, இது நடக்குமா? நடக்காதுல்ல. நடக்காது. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் முதலாக நம்மளுக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். யாரம்மா? யாரு? சுதீஷ் அவர்களும் எம் இசைராஜ் அவர்களும் எஸ் பாலா அவர்களும் எஸ் இளங்கோ அவர்களும் கே இசைராஜ் அவர்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக யாரம்மா? டி ராம் அவர்களும் டி ஹரி என்பவரும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே 201 லட்சங்களை அள்ளி ஆதரித்துள்ளார்கள். 201 லட்சம். ஆமா, 201 லட்சம் ஆமா ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலங்கோத்திரம் எல்லாம் உச்சார் பேச்சார் உறவினர்களோடு நம்ம கிளிகூட்டு கருப்பு சுவாமி அருளால அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வளர வேண்டும், வையகம் உயர வேண்டும், வளர வேண்டும். எந்த முகம் அது போனாலும் தங்க முகமாக வேண்டும். இப்படியாக கிளிகூட்டு கற்பசுவாமி அருளால தாயான பேச்சியம்மன் இடுமன் சுவாமி அருளால என்றென்றைக்கும் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று என்றென்றைக்கும் நம்ம கிளிகூட்டு கற்பசுவாமி அருளால வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆர்.கே. பாண்டி அவர்களும் அதாவது ரிஷி ஊர்காய் கம்பெனி. என்ன கம்பெனி? ரிஷி ஊர்காயா? ஏப்பா ஒரு வித்தியாசமா இருக்குமே, சாப்பிடுறதுக்கு அழகா இருக்குமே. அடியா கடையில பூரா அதான் இருக்கு. தென்காசி மலையாந்தேரி சார்ந்த அவர்களும் நம்மளுக்கு 51 லட்சங்களை அள்ளி கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்பம் குலங்கோத்திரம் எல்லாம் நம்ம கற்பசுவாமி அருளாலையும் தாயான பேச்சியம்மான் அருளாலையும் என்றென்றைக்கும் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பேச்சு வாழ வேண்டும் என்று ஐயனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் வண்டுமகா மலையதில ஒரு வண்டுமகா ரிஷியானவன் தவம் இருந்து வருகிறான். அவன் தவமானது முச்சு பெற்று ஆதி கைலாச மாமலையானது ஆடுது அசையுது. அழுங்காத கைலாசம் அழுங்குது, குலுங்காத கைலாசம் குலுங்குது. எதனால? தவத்தினுடைய வல்லமையினால, தவத்தின் வல்லமையினால. சிவசிவா சிவசிவான்னு சிவனை நோக்கி தவம் இருந்தா அவனுடைய தவநிலையானது கைலாசம் வசந்துட்டு கைலாசம் போய் கைலாசத்தை அசைக்கும். அப்படி அசைக்கக்கூடிய சமயத்தில் அம்மாவான பார்வதியால் பகவானிடத்தில் ஓடோடி வந்து கேட்கிறாள். என்ன கேட்டாள்? ஆண்டவனே பகவானே, அழுங்காத கைலாசம் அழுங்கக்கூடிய காரணம் என்ன? என்னம்மா? குலுங்காத கைலாசம் குலுங்கக்கூடிய காரணம் என்ன? அப்பொழுது பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என்ன செய்கிறார்? என்னம்மா செய்கிறார்? ஞானத்தால்
தேவர்கள் அறிந்து பார்க்கும் போது வண்டு மகா ரிஷியின் தவத்தை கண்ணால் கண்டார். அப்பொழுது ஆண்டவன் நினைக்கிறார், இவன் எதற்காக தவம் இருக்கான் என்று ஆண்டவனும் அறிந்து கொண்ட போது இவனுக்கு நாமல் வரங்கள் கொடுக்க கூடாது என்று பார்வதியிடத்தில் சொல்ல, அப்பொழுது ஏன் பகவானை இவனுக்கு வாழ கொடுக்க கூடாது, ஏன் கொடுக்க கூடாது, அதாவது இவன் கேட்கக்கூடிய ஆசை சிறுசா பெருசா, அதாவது பகவானை போல் வாழணும்னு சொன்னாலும் வாழ வச்சிருவேன், உனியவே அடையணும்னு நினைக்கிறேன், இந்த வரம் எனக்கு கேட்க எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அதனால இவன் தவத்தை நாமல் கலைக்க வேண்டுமானால் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், 6 தெய்வங்களை வரவழைக்க வேண்டும். அதாவது 6 தெய்வங்கள்னா யாரு யாரு, பிரம்மா, விஷ்ணு, ருத்திர, மகேஸ்வரன், மனுவன்மணி, சதாசிவம் ஆகிய 6 தெய்வங்களையும் வரவழைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் 6 தெய்வங்களும் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார்கள். மந்திரத்தின் மகிமையினாலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்த போது ஆண்டவன் சிவபெருமான் யாரை வரவழைத்தார் தெரியுமா, யார வாயு தேவனை அழைத்தார். ஏ அப்பா வாயு தேவா, என்ன சுவாமி, இங்க வாப்பா. என்ன, அதாவது அதோ பாரு, ஒரு பாதாள உலகத்துல ஒரு வண்டு மகா ரிஷியானவன் என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறானே. அந்த தவமதியிலே இந்த குழந்தையை கொண்டு போட்டு வா என்று சொல்ல, அப்பொழுது வாயு தேவனும் ஆட்டும் என்று சம்மதித்து இரு கரத்தினால் குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கே வருகிறார், வண்டு மகா ரிஷி தவத்துக்கு வருகிறார். வந்து கொண்டு வந்த குழந்தைய வண்டு மகாரிஷின் தவத்திலே போட்டார். மத்தியான வெயில் எப்படி இருக்கும், அப்பா சுட்டே இருக்குமே, இன்னும் வெயில் தாக்கமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு தான் அக்கி நட்சத்திரமே ஆரம்பிச்சிருக்கு. அது பச்சையிலம் குழந்தை, அந்த வெயில போட்ட அந்த குழந்தை என்னத்துக்கு ஆகும். நம்மளும் குழந்தை போயிட்டானே, நம்மளும் குழந்தை மாதிரிதான். அப்படியானால் அப்படி இருக்கும் போது வண்டு மகாரிஷியின் தவத்திலே போட்ட குழந்தையானது பசியின் கொடுமை தாங்காமலும் வெயிலின் கொடுமை தாங்காமலும் குவா குவா என்று குரலோசை போட்டது. குவா குவான்னு சத்தம் போட்டுருக்கு. குவா குவான்னு போடுதா, ருவா ருவான்னு போடுதா, குவா குவான்னு தையா போடுது. அந்த காலத்து குழந்தைங்க தான் குவா குவான்னு அழுது இருக்கும். இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் ருவா ருவான்னு தான் அழும். பிறக்கும் போதே பிறந்த உடனே பணத்தை திரட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் ருவா ருவான்னு அழுது. ஆமா, இப்ப உள்ள குழந்தை விவரமா இருக்கும்யா. ஆமா, அப்படி இருக்கும்போது வண்டு மகாரிஷியின் தவத்தை போட்ட குழந்தையானது குவா குவா என்று குரலோசை கேட்டபோது வண்டு மகாரிஷியானவன் தவத்தை விட்டு கீழிறங்கி வந்தார். வந்து குழந்தையை பார்த்தான். உலகிலே சிறந்த கனி எந்த கனி, சரி உலகத்திலே உயர்ந்த கனி என்ன கனி, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, ஐயா அந்த கொய்யாப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. உயர்ந்த கனி பொண்டாட்டி கனி. கொண்டாட்டி கனியா? ஆமா, இது என்ன கொடுமையா இருக்கு. கனியெல்லாம் சொல்லுது, எல்லாத்தையோட சேர்ந்த கனி அதான் பொண்டாட்டி கனி தான் நல்ல கனி. பொண்டாட்டி இல்லைன்னா யாராலையும் இங்க இருக்க முடியுமா? பாசம் இருக்கு, உலகிலே சிறந்த கனி பொண்டாட்டி கனி அல்ல, மதலை கனி. மதலை கனி தான் உலகத்திலே சிறந்த கனி. அந்த மதலை தான் பெரியது என்று தவத்தை விட்டு கீழிறங்கிய வண்டு மகா ரிஷியானவன், அதாவது இந்த வண்டு மகா ரிஷியானவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மூவாசையும் துறந்த முச்சும் துறந்த முனிவரா. என்ன ஆசை இல்லாமா, மண்ணாசை, பொன்னாசை, மூணாவது ஆசை பெண்ணாசை. இந்த 3 ஆசையும் துறந்தவன் என்ன செய்கிறான், குழந்தைய வந்து எடுக்கிறான். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டதாம். யார் நிக்கிறா அங்க, சோர்மான் தான் சிரிக்காரு, வேற யாரு? மும்மூர்த்திகள் நின்று கலகலவென்று சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்?
எடுத்தார்கள். அதாவது இவன் தான் முச்சும் துறந்த முனிவராச்ச. அப்படி இருக்கும்போது இவன் கையில் ஏது இந்த குழந்தை? குழந்தையை கண்டது தவத்தா கலந்து போச்ச. தவ கலஞ்சு போச்சு. சண்டாளம் வந்து கெடுத்துட்டானே. திடீர் குழந்தை, திடீர் குழந்தை, திடீர் குழந்தை. ஆண்டவன் இவனுக்காக உருவாக்கப்பட்ட குழந்தை தான் அந்த குழந்தை. திடீர் குழந்தை திடீர்னு வந்து விழுந்துட்டு. அப்பொழுது வண்டு மகா ரிஷியானவன் எண்ணுகிறான், ஆகா இந்த குழந்தையால நமது தவம் கெடுத்து விட்டது. அப்பொழுது அந்த வண்டு மகா ரிஷியானவன் ஆங்கார கோபத்தை கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தார்? என்ன சாபம் தெரியுமா? அடே கிராதகா, யாருடைய சூழ்ச்சியாய் ஏவலாய் பிறவி செய்யப்பட்டாயோ அவர்களுக்கே எரிந்து சாம்பலாக போ என்று சாபத்தை கொடுத்தான். என் தவத்தை கலைத்தாயோ சண்டாளா, அவர்களுக்கு நேர் விரோதியா போய் உன் சரீரம் அழிய கடவுது போ. சாபத்தை கொடுத்து எங்க போறதா இருப்பா? எப்படி போடுகிறான் தெரியுமா? எப்படி எப்படி? அந்த வண்டு மகா ரிஷியானவன் சாபத்தையும் கொடுத்து விட்டு பூமியிலே நோக்கி குழந்தையானதை வீசுகிறான். ஆமா. அப்படி வீசக்கூடிய சமயத்துல அவன் எண்ணுறான், என்ன? அதாவது என்ன பூமியில போடுற குழந்தை பிழைச்சாலும் தான் பிழைக்கும், சன்னல் பின்னலாக போகும் என்று நினைத்த வண்டு மகா ரிஷியானவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்னம்மா? அந்த குழந்தை தனது இருகரத்தினால் ஏந்தி பூமியில பொத்தென்று போட்டான். பூமியில போட்ட குழந்தை திருப்பி வந்தாதானே உண்டு. அப்படி போட்ட குழந்தையானது எங்கே வருகிறது? ஆகாயவாணியும் பூமாதேவியும் நினைக்காங்க. அதாவது ரத்தக்கண்ணி, அதாவது இங்க இவன் இப்படி நினைக்கான் குழந்தை வேண்டான்னு. ரிஷிமுக வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியும் குழந்தை இல்லாம 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார்கள். அவர்கள் எப்படி இருந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? வடக்கே நல்லோ வடநாடு, வடக்கே நல்லோ வடநாடு, வண்டு மகா மலையதில ரிஷி முக வர்ணன் என்றும் இரத்த கண்ணி பெண்கோடியும் கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டு வாரா கொண்டவனும் தேவியும் மங்களமாய் ஆண்டு வரும் நாளையிலே 12 வருட காலகனும் பிறக்கவே
அம்மா ரத்தக்கண்ணி பெண்கோடியும் பிள்ளை இல்லை என்று 12 வருட காலம் தவம் இருந்து வந்தார்கள். அப்படி தவம் இருந்து வரக்கூடிய நாளையில அம்மா ஆகாயவாணியும் பூமாதேவியும் சரி அங்கே பூமியிலே போட்டது ஒரு குழந்தையை கையில் எடுத்து அம்மா ரிஷிமுகா தவமதியிலே போட்டார்கள். அப்படி ரிஷிமுகா தவமதியிலே போட்டது ஒரு குழந்தையானதை ரத்தக்கண்ணி பெண்கோடியும் ரிஷிமுகா வர்ணனும் குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து வைத்து ஆராட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார். பேர்பட்ட மங்களகரமான வேலை குழந்தை கிடைச்ச நேரம் என்ன கிடைச்சிருக்கு அது சொல்லு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று இசக்கி ரவி அவர்களும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறங்காவலர் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சுமதி அவர்களும் 6வது வார்டு திமுக கவுன்சிலர் இந்த மலையாந்தரு நகரத்திலே வாசகம் செய்யக்கூடிய அவர்களுக்கு அடுத்தபடியாக மணி பூ வியாபாரம் என்ன வியாபாரம் நிறுத்தி நல்லா சொல்லு. பூ வியாபாரம் ஒண்ணும் இல்ல பைய சொல்லு. பூ வியாபாரம் அவர்களும் முத்துலட்சுமி அவர்களும் கார்த்திக் அவர்களும் இசானி அவர்களும் மித்ராஸ்ரீ அவர்களும் நாமளுக்கு ஆதரித்து உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக சுபாஷினி அவர்களும் அனுஷிவா அவர்களும் நந்தினி அவர்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களும் நம்மளுக்கு ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்பம் குலங்கோத்திரம் எல்லாம் பெற்றார் உறவினர்களோடு நம்ம கிளிகூட்டு கருப்பசுவாமி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளி போல் மலை முருகன் கண்ணடி கற்பசுவாமி அருளால என்றென்றைக்கும் வளர்ந்து ஓங்கி வாழ வேண்டும் என்று ஐயாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் ரிஷிமுக வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியும் தவத்திலே போட்டாலே ஆகாயவாணியும் பூமாதேவியும் அந்த குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து வளர்க்கிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே 16 நாள் கழித்து குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்கணும். அம்மா கொடுக்கணும்ல. என்ன பெயர் கொடுக்கலாம்? கூப்பிட முடியும் பேர் சொல்லி பேரை சொல்லி கூப்பிட முடியாது. அதனாலே குழந்தைக்கு என்ன பெயர் நாமம் கொடுக்கலாம்? அதாவது இந்த குழந்தை நம்ம வயிற்றில் பிறந்ததானால் நம்ம குல வழக்கப்படியே பேர் நாமம் கொடுக்கலாம். அதாவது அரக்கர் குலத்திலே பெயர்கள் எல்லாம் கரடு முரடாக இருக்குமா? சரி. எப்படி இருக்கும்? எப்படி? அரக்கன் அரக்கி என்றும் மூக்கன் மூக்கி என்றும் இடும்பன் இடும்பி என்றும் கருப்பாயி கருப்பை ஏப்பா கருப்பாயி கருப்பி இப்படி எல்லாம் பேர் நாம இருக்கும். அதனால இந்த குழந்தையானது நமது ரத்தத்தில் பிறந்ததுனால இப்படி பேர் நாமம் கொடுக்கலாம். இந்த குழந்தையானது வல்லமை தவத்தினால் வந்து பிறந்ததாலே வல்லவன்
என்றும் அரக்கர் குலத்திலே வளர்க்கப்படுவதினால் அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கே ராட்சுதன் என்று பெயர் நாமம் கொடுத்தார். அப்படி பெயர் கொடுத்த குழந்தையை அங்கே எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி நாலு ஒரு மேனியுமா பொழுது இங்கே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வளர்த்து வாரார். ஒரு வயதா இரு வயதா முத்தா மூன்று வயதும் மூன்றாவது வயது முடியிறக்கி காது கூத்தி கடுக்காமே நாலாவது வயது நடந்து ஓடும் பிராயம் 5 நல்ல வயது அறிவுகளை தான் படி 6 7 வயது அருஞ்சுவடி தான் படி 7 8 வயது எஞ்சுவடி தான் படி 10 நல்ல வயது பல பாடம் படிப்பா 16 வயது 16 வயது பல கலையும் படிப்பா 16 வயதிலே பலவரையும் இப்படியாக பெயர் கொடுத்த குழந்தையதை தாலாட்டி சீராட்டி நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே வயதோ 16 வயதாச்சு. 16 வயசு 16 வயதிலே இந்த வல்லரக்கே ராட்சுதன் படிக்காத பாடங்கள் இல்லை புராணங்களும் கிடையாது. ஆமா எது படிக்கணுமோ எது செய்யணுமோ செஞ்சிட்டான். வயசு அப்படி ரெட்டிச்சு வயசு சும்மா இருக்க மாட்டான்ல. அது மட்டும் இல்ல 16 வயதிலே பல கலைகள் எல்லாம் தான் படித்தான். என்ன கலை எல்லாம் படிச்சா? யானை ஏச்சம், குதிரை ஏச்சம், சிலம்பு வித்தை, மாய தொழில், கூடு விட்டு கூடு பாய்ந்தொழில் என குறைவில்லாம தொழில் படை. அப்பா ஒண்ணு கூட குறைவில்லாம படிச்சு வரோம். கூடு விட்டு கூடு பாய்ந்ததுன்னா எப்படியா? அது எப்படி உங்களுக்கு தான் தெரியும். பழியால அதானே கேட்க. நாங்கெல்லாம் இப்ப கூடு விட்டு கூடு பாய மாட்டோம். ஆள் விட்டு ஆள் மாறிடுவோம். ஓஹோ, ஆய் விட்டு ஆவியே பாஞ்சிருமோ? ஆமா அதானே கேட்க. அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்கே ராட்சுதன் வயதோ 21 வயதாச்சு. இளம் வயதும் பிராயமாச்சு. 21 வயதுல ஒரு ஆணாக பிறந்த குடிமகன் எப்படி இருப்பான்? குறும்பு பார்வை, அரும்பு மீசை, திருட்டு மொழி. ஒரே இடத்த பார்க்க மாட்டான். சுத்தி பாப்பான். கூட்டம் இருந்துட்டா போதும். ஒரு பக்கத்துல கண்ணு இருக்காது. சரி, கூட்டம் பூரா கண்ணு இருக்கும். அதான் வயசு கோளாறு. திருட்டு முடியா நல்ல முடியா? மொழி நல்ல மொழிதான். ஆனா மொழி இருக்க கூடாது. ஓ, அதான் வயசு அப்படி பண்ணுது. பாக்க வடக்கு தெருல நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தெற்கு தெருக்கு வந்துருவாரு. தெங்காசில இருக்கம்மா, ஒரு நேரம் பார்த்தா குற்றாலத்துல இருக்கம்மா. அதான் அப்பொழுது ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கனியும் எண்ணுகிறார்கள். நினைக்கிறார்கள். அதாவது மகனுக்கோ 21 வயதுமாச்சு, நம்மளுக்கோ வயதான காலமாச்சு. அதனால நாட்டு பொறுப்பல் எல்லாம் மகனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணிய ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியும் என்ன செய்கிறார்கள்? அதாவது மனம் முடிக்கணுமானால் அதற்கு பெண் பார்க்கணும். ஆமா, முதல்ல என்ன வேணும்? பையனுக்கு முதல்ல பொறுப்பு வரணும். பொறுப்பு வரணும். என்ன செய்யணும்? அதாவது நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும்னா முதல்ல அவனுக்கு குடும்ப பொறுப்பு தெரியும். குடும்ப பொறுப்பு வரணும். முதல்ல குடும்ப பொறுப்பு தெரியாதுன்னா நாட்டு பொறுப்புல வச்சா என்ன ஆகும் ஐயா? அப்பா வித்துட்டு ஊரோட்ட ஓடிடுவான். நாட்டையே வித்துட்டு போயிருவோம். ஆமா.
அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்க ராஜனுக்கு நாட்டு பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த ரிஷி முகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியும் பவளக்கனி என்ற பெண்ணை மாலை மனம் முடிப்பதற்காக பேசி வைத்தார்கள். பேசி முடித்தார்கள். காலையில் வல்லரக்கனுக்கு திருமணம், சரி, மாலையில் பட்டம் சூட்டும் விழா. அப்பா ஒரே நாள்ல எல்லா நிகழ்ச்சியும் ஒரே நேரத்துல ஒரே செலவா முடிஞ்சிரும்ல. ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே நேரத்துல முடிஞ்சிரும்ல. ஆமா, நமக்கு வயசாயிட்டுனா பிள்ளை பொறுப்பெல்லாம் பிள்ளை கையில கொடுக்க ரேஸ் தானேயா. ஆமா, கல்யாண சமயம் நமக்கு சமக்க முடியாதுல்ல. ஆகையினால எல்லாத்தையும் ஒரே நாளையில அவன் தலையில தூக்கி வைக்க போறான். தலையில வைக்க போறாங்க. ஆமா, போறாரு. டயம் பார்த்தாங்களா? அது கிடையாது, அது இல்ல. யமுனா குளம் அரக்கர் குளம் இல்ல. ஆமா, அவனுக்கிட்ட டைம்லாம் தெரியாது. ஆமா, நீரளவே காணுமாம் நீராமல் தான் கற்ற. ஆமா, நூலளவே காணுமாம் நுண்ணறிவு. கவத்தளவே காணுமாம் தான் பெற்ற செல்வம். செல்வம் குலத்தளவே காணுமாம் குலம். அரக்கனோ ராட்சத குலம் அல்லவா. ஆமா, முன் வாரதை பின் யோசிக்க மாட்டான். முட்டிட்டு தான் குடிவோம். அப்படியாக இந்த வல்லரக்கை ராட்சதனுக்கு மாலை மனம் முடித்தார்கள். மனங்குளிர பார்த்தார்கள். கல்யாணத்தை முடித்து கண்குளிர பார்த்தார்கள். அவன் நாட்டை பட்டம் கட்டி எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி? 64 மந்திரியும் 64 மந்திரியும் 1008 தலையாரி யானை பாடை சேனையோடு யானை பாடை சேனையோடு ஆண்டு வர வல்லரக்கை அந்த நல்ல வல்லரக்கை கடவுளையும் நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான், பகவானையும் நினைக்க மாட்டான், பஞ்சாச்சரம் பூஜ மாட்டான். அவனுடைய தேசத்தில் ஆண்டிகளை கண்டானா அடித்திடுவான் செவிட்டோடு. பண்டாரத்தை கண்டானா பண்டாரத்தை கண்டானா பரபரக்க தலையிடுவான். இப்படியாக இந்த சண்டால வல்லரக்கை ராட்சதன் அவனுடைய தேசத்துல ஆண்டவன் பகவானை நினைக்க மாட்டான், அடிபணிந்து வணங்க மாட்டான், நினைக்கவே மாட்டான், கடவுளை வணங்க மாட்டான், கையெடுத்து நினைக்கவே மாட்டான். அது மட்டுமா, வேற என்ன பண்றா? ஆண்டிகளை கண்டா அடிக்கான், பண்டாரத்தை கண்டா என்ன பண்றா? பரபரக்க தலையறக்கான். கொஞ்ச நெஞ்ச இடைஞ்சலா செய்யறான், எக்கச்சக்கமான இடைஞ்சல் பண்றான். அப்படி இடைஞ்சல் செய்தியும் வரும்போது இந்த வல்லரக்கன் செய்து வந்த இடைஞ்சலாலே நாடு வந்து விளையவில்லை, நாடு வந்து விளையவில்லை, நல்ல மழை பொழியவில்லை, காடு எல்லாம் விளையவில்லை, கழனி எல்லாம் பெருகவில்லை. செய்து வந்த கொடுமையால 12 வருட காலம் பருவமழை பொழியவில்லை, பருவமழை கொடுமையினால நாடு விளையவில்லை, நல்ல மழை பொழியவில்லை.
அது மட்டுமா வேற என்ன காடு விளையல கழனி எல்லாம் பெருகல அப்பா அவன் கால் வச்ச நேரம் என்ன செஞ்சான் அரசாட்சி செய்யல நேரம் அப்பா நாடு எப்படி இருந்தது எப்படி ஆயிட்டு ஏற்பட்ட நேரத்துல காலை எடுத்து வச்சிருக்கான் ஆமா 6:45 அரைங்கால் ஆமா 2 எழுத்தாம் படிச்ச நேரத்துல ஆமா அப்படி வைத்த நேரம் சரி என்ன நாடு பஞ்ச நாடு ஆனதுதான் மிச்சம் அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்கன் செய்து வந்த கொடுமையாலே அங்கே எப்பேற்பட்ட பஞ்சமெல்லாம் நடக்குது தெரியுமா எப்படி தலிவீற்று தின்ற பஞ்சம் தாலி வீற்று தின்ற தவுடு கிண்டி உண்ட பஞ்சம் கொடுப்பகீரை புடுங்கி உண்டு கும்பியது வளர்த்த பஞ்சம் தவறகீரை புடுங்கி உண்டு ஐயா புடுங்கி உண்டு தன்வயரு வளர்த்த தன்வயரு வளர்த்த பஞ்சம் அது மட்டுமா வேற என்னம்மா கொடுப்பகீரையை குடுங்கி உண்டு கும்பியது வளர்த்த பஞ்சம் அப்பா அப்பேற்பட்ட பஞ்சமா ஆயி போச்சு பஞ்சம்னா பஞ்சம் கொஞ்ச நெஞ்ச பஞ்சம் கொடிய பஞ்சம் ஆமா அப்படி பஞ்சம் அது நடக்கும் போது இந்த வல்லரக்கன் மந்திரி அழைத்து டே மந்திரி இங்க வாப்பா என்ன ஏ மந்திரி என்னப்பா என்ன எந்திரிப்பான்னா அவன் ஓடியாட்டான் அரசனுக்கு மந்திரி மதிப்பு கொடுக்கணும்ல அந்த காலத்துல அப்படிதான் அந்த காலத்துல உள்ள மந்திரி எல்லாம் நல்ல மந்திரியா தான் இருந்தாங்க ஆமா இப்ப உள்ள மந்திரி எல்லாம் நம்ப முடியாது இப்ப மந்திரி வச்சாச்சுன்னா போதும் அவன் சொத்த பூரா எழுதிட்டு தான் தூரம் வருவான் மந்திரி வேலையை அதானே கேட்கிறேன் சொத்த காலி பண்ணணும் என்னைக்கிடா இவனை பதவி காலி பண்ணணும் தான் நினைப்பா அப்படியாக இந்த வல்லரக்கன் செய்து வந்த கொடுமையால் மந்திரியை அழைத்தான் இந்த வல்லரக்கன் சரி அடே மந்திரி என்ன நம்ம நாட்டுல பாத்தியா பஞ்சம்னா பஞ்சம் பெரிய பஞ்சமா இருக்கு அதனால நீ 56 தேசம் எல்லாம் சென்று இருசால் பணம் சரி கிஸ்டி பணம் வாங்கி வா என்று சொல்ல அப்பொழுது மந்திரியும் ஆட்டும் என்று சம்மதித்தான் அங்கே யானையை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து அந்த மந்திரியானவன் 56 தேசம் எல்லாம் வருகிறான் 56 தேசம் எல்லாம் எந்தெந்த தேசம் ஈழம் பாண்டி யாழ்ப்பாணம் சேரம் சோளம் கொயங்கம் வங்கம் அயங்கம் பல்லவ தேசம் மாறாடம் தென்னிலங்கை மானாமதுரை திருப்பரங்குன்றம் அது மட்டுமா துவாரகா அவந்தி காஞ்சி துவாரகா மாயாபுரி மாயாபுரி ஒட்டக தேசம் மலையாள தேசம் என
தேசத்துக்கும் வரோம். ஆமா சுத்தி வாரா யானையில என்ன செய்ய அரக்கன் சொன்னதை கேட்கலன்னா அங்க யார் அடிபடுது சொல்லிருக்காம்ல ஆட்சி அவன் ஆட்சி இல்ல ஆமா அவன் சொன்னதான் நம்ம கேட்க முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஆமா எதுக்கும் சுட்டிய முறிச்சிருவான் ஆமா அப்பொழுது மந்திரி 56 தேசத்துக்கும் வருகிறான் 56 தேசத்துக்கும் வந்து 56 தேச ராஜாக்களிடமும் கேட்கிறான் ஐயா வல்லரக்க நாட்டுல 12 வருட காலம் பருவமழை பொழியல காடு விளையல கழனி எல்லாம் பெருகல அதனால 56 தேச ராஜாக்களிடம் என்னை பகுதி பணம் வாங்கி வர சொன்னான் என்று சொல்ல அப்பொழுது 56 தேச ராஜாக்களும் சொல்லுறாங்க என்ன சொல்றாங்க அப்பா மந்திரி நாங்க பாத்தியா நாங்க எப்படி இருக்கோம் நான் படுற கஷ்டத்தை எனக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏ அப்பா பசியும் பட்டினியுமா இருக்கிற நாங்க சாப்பிட்டு 10 நாள் ஆகுது இல்லாம கோடி ஜனம் ஆண்டு போச்சு ஆடு மாடு ஒண்ணும் மேதைக்கு புல்லு கூட காட்டுல கிடையாது ஒண்ணும் இல்லாம நாங்களே உயிர் வாழுது பெரும்பாடு ஆமா எங்கிட்ட நீ பணம் கேட்க வந்திருக்கிய நேரம் கட்ட நேரத்துல வந்திருக்கியப்பா ஆமா நல்ல மனுஷன் பாடி அப்படி கேட்டபோது மந்திரி என்ன செய்யணும் அப்படியானு சரின்னு சொல்லணும் ஐயோ பாவம் ஆனா அவன் அப்படி சொன்னானா என்ன சொன்னா அதாவது நீங்கள் இருந்தால் என்ன இறந்தால் எனக்கு என்ன எனக்கு வேண்டியது சம்பளம் கிம்பளம் நீ எப்படி போனா என்ன அதனால சம்பளம் வேற இருக்கு கிம்பளம் வேற இருக்குல்ல கிம்பளம்னா என்ன அதுதானே கேட்டேன் கிம்பளம்னா பூரா லஞ்சம் வாங்குறதா ஆமா அதுதான் ஆமா அப்படி வாங்கின போது அந்த மந்திரி சொல்லுகிறான் இவன் ஒழுங்கா வாங்குறவன் வாங்க வேண்டியதானே அவன் என்ன சொல்லுறான் நீங்க இருந்தா என்ன இறந்தா எனக்கு எனக்கு தேவையான பகுதி பணத்தை தாங்க நான் போவேன் அப்பொழுது 56 தேச ராஜாக்களுக்கும் கோபம் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா அடே மந்திரி பகுதி பணம் கேட்டையானால் கொடுக்கவே மாட்டோம் அங்கே படையெடுத்து சண்டை செய்ய எதிர்த்து